என்னப்பா? ஐயோ இந்த அளவரை பார்த்துட்டேன்னா கழுத்தறுத்துருவானே. ஊருக்கா? ஆமாம்மா ஆமாம்மா. என்ன ஒரு மாதிரியா இருக்க? அப்படியே வந்தனா இந்த கடைக்கார பேரை நம்ம டென்ஷன் பண்ணிட்டேன். எங்கள் ஆட்டோக்கார அண்ணன் ஒரு அண்ணன் சொன்னார், நல்ல வழியே கேட்டுக்க, அதை நன்றே செய், அதை இன்றே செய், அதை இப்போவே செய்யணும் சொல்லி அனுப்பிச்சாரு. சரி, அந்த நல்லதை செய்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். குறுக்கால உங்களை நந்தி மாதிரிச்சு உங்களை போய் பார்த்துக்கிட்டேன். ஏப்பா அதை இதையும் பேசிக்கிட்டு உன்கிட்ட இருக்கிற குடும்பத்தினந்தே போக மாட்டீங்க. சொல்கிறேன் கேளுங்கண்ணே, ஒரு 50 ரூபா இருந்தா 50 ரூபா என்ன? உனக்கு 500 ரூபாயை நான் தரேன். 500 ரூபாயா? தரேன்ப்பா. இப்படி நீ தெரியக்கூடாதுப்பா. உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல? ஆமாண்ணே. 2 பிள்ளை இருக்குல்ல? இருக்குண்ணே. இப்படி இத்தனையை வச்சுக்கிட்டு இப்படிலாம் சுட்டி தெரிஞ்சா உன் சம்பாதிச்சா என்ன ஆகுறது? கொஞ்சமா சிந்தி தம்பி. நின்றது பெரிய ரோதனை. நான் சொல்றதை முதல்ல கேளு. ஆண்டவர் பைபிள்ல என்ன சொல்லியிருக்கிறாரு? பாவம் செய்யற ஆத்மா பைபிள் வசனத்தின்படி சாகும்னு சொல்லியிருக்கிறாரு. பாவம் செய்யற ஆத்மா சாவும். பாவம்னாலே சாவுதாப்பா. ஆத்மா தானே சாகுது. எனக்கு என்ன? ரைட்டு தம்பி, நீ நல்லா இருக்கணும் தான் கடவுள் விரும்புறாரு. புரியுதா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, லேவியரகத்துல சொல்லியிருக்கிறாரு, ஜனங்களை பார்த்து நான் பரிசுத்தரா இருக்கிறேன், நான் பரிசுத்தரா இருக்கிறத நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தரா இருக்கணும்னு சொல்லணும். அண்ணே நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன். அப்படியா? அட கிறிஸ்தவனா மாறிட்டேன்னு எதை எப்படி சொல்ற நீ? போங்க கிட்டக்கிட்டா படவா முதல்ல விளையாண்ட மாதிரியே விளையாடுறியாப்பா. இன்னும் உன் குடும்பம் இன்னும் மாறவே இல்லை வச்சியா? நல்லா எங்க மாமா, எங்க சொந்த மாமா இருக்கார் இல்லையா, அவர் பொண்ணை தரமாட்டேன் வீட்டுல வச்சு கூட்டிக்கிட்டு போடா, உனக்கு தர முடியாது போடா அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன் அதுக்கு, மாமா நான் நல்லா வச்சு காப்பாத்துவேன், என்ன நம்பி குடுன்னு கேட்டேன். அந்த ஆள் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் ஒண்ணுமே செய்யல. பொண்ணு அது பாட்டுக்கு பொட்டிட்டு வந்துருச்சு. ஆட்டம் மாறவே இல்லையா? அப்படியே இருக்கியப்பா. அப்புறம் என்ன, கிறிஸ்தவ பொண்ணை கட்டினா நானும் கிறிஸ்தவன் தானே. நீ அப்படியே வரையா? நீ இங்க கேளு, நான் சொல்றத நீ கேளு. கிறிஸ்தவ பொண்ணை கட்டினா நானும் கிறிஸ்தவங்கிறது இல்லப்பா. ஐயோ, எல்லாரும் பாவம் செஞ்சு தேவனுக்கு பிரியமில்லாம போயிட்டாங்க. நீ இந்த தேவனை ஏத்துக்கணும்ப்பா. நீ நல்ல சூழ்நிலைக்கு வரணும்னா உங்களுக்கு சும்மா இருங்கண்ணே. நல்ல பையன் இப்படி வீணா போயிட்டானே, சங்கடமா இருக்கேன். நம்ம